சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு வார ராசி பலன் என்ன சொல்கிறது, ஜூன் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட மைண்டு வாய்ஸ் க்ளீனாக கேட்குது. சாமி என்ன சொல்ல போகிறாரு தெரியல, ஏற்கனவே நிறையா பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு, இருக்கிறதும் போச்சு, இப்போ சாமி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஏதாவது நல்லதாக 4 வார்த்தை சொல்லுவாரா, ஏதாவது நடக்குமா, இதுக்கப்புறமாவது உண்மையை சொல்லணுன்னா இதுக்கப்புறமா ஏதாவது உருப்படுறதுக்கு வழி இருக்கா, ஏதாவது போக முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் ஒரு வழிகாட்டி, ஒரு நம்பிக்கை, ஒரு சக்தி, உள்ளுணர்வு எல்லாமே ஓரளவுக்கு இனிமேல் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருப்போமா, இந்த வாரத்துக்கான கட்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே பார்த்திங்கன்னா கேது. ஸோ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது 7ல் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய சனி, ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் அப்படின்னு சொல்லும்போது நிறையா சிம்மராசி பொறுத்தளவுக்கு இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது. மனுஷனுக்கு உண்மையே சொல்லணும்னு சொன்னால் மனுஷனுக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை பார்த்துண்டு ஒரு விஷயம். மக நட்சத்திர சிம்மராசி, பூர நட்சத்திர சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நடக்கிறது நடக்கட்டும்பா, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் கொஞ்சம் ஒரு இதாக போவாங்க. சில பேர் கொஞ்சம் கோபத்தோடு இருக்காங்க, தெய்வத்து மேலேயே கோபமாக இருக்காங்க. சில பேர் நான் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணியிருப்பேன், என்னெல்லாம் செஞ்சுருப்பேன், கொஞ்சம் கூட உனக்கு கண் இல்லைல்ல, வா பார்த்துக்கிறேன் வா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. சில பேர் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் சில பேருக்கெல்லாம் இருக்குது. ஸோ பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வார ராசி பலனில் என்ன சொல்கிறதுன்னா, கணவன் மனைவி முதல் விஷயம்னு அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒற்றுமையாக கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுங்க. கோவப்படாதீங்க, ஒருத்தருக்குள்ளே கோவப்படாதீங்க. கோவப்பட்டு சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது சண்டை போடுறதுனால. சரிங்களா? மனசு விட்டு பேசி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. சண்டை போடுறதுனால கணவன் மனைவிக்கு 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய உட்கார்ந்து பேசி என்ன செய்யணும், மனதை ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சில விஷயங்கள் பண்ணணும். தொழில் வேலை வாய்ப்பு ரொம்ப பிரச்சனைங்க தான். வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, பணம் வரல, ஒரு சில விஷயங்களில் ஏடாகோடமாக தான் இருக்குது. தொழில் பண்ணினாலும் பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான். நம்ம ஒன்று பண்ணினா அவன் ஒன்று பண்ணுறான். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஏடாகோடமாக மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பிரச்சனைகளாக தான் இருக்குது. சரி, பெண்கள் பார்த்திங்கன்னா 2 கண்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட கஷ்டப்பட்டு போய் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பார்த்து சில விஷயங்கள் பண்ணினா கூட பெண்களுக்கு அவப்பெயரே தான் நிறையா வருது. நிறையா, அதுவும் இந்த வாரத்தில் எடுத்துட்டோன்னு சொன்னால் அதிகமாக திட்டு வாங்கிறது யாருன்னு கேட்டால் நீங்களாக தான் இருப்பீங்க. அதிகமாக திட்டு வாங்க. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சன், அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சன் யாருமே கிடையாது. நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி குவாலிஃபைடு பர்சன், நல்லா படித்தவங்களாக இருப்பீங்க, நல்ல ஒரு பண்பாளராக இருப்பாங்க. படிக்காட்டாலும் சில பேர் நல்ல பண்பாளர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட உண்டு. ஆனால் அதை இதுப்படுத்திக்க தெரியல சில பேருக்கெல்லாம். போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறது போகிறது வரதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும். தேவையில்லாத பேசிடுவாங்க, அப்புறமா பிறகு வருத்தம் தெரிவிப்பாங்க, சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா வருத்தம் தெரிவிப்பாங்க. ஸோ இதெல்லாம் உண்டு. அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில நற்செய்திகள்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், சில தொடர்பான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். காதல் தொடர்பான சில விஷயங்கள்லாம் சிக்கல்களில் முடியும். அதே போல் சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 10, 16, 24 அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் மறையும். வேலையில் நிறைய பிரச்சனைகள் மறையும்.
அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் வரும் சார். நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய இதில் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை முன் வந்து அந்த பிரச்சனையினால் சில வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேர் வந்து தனியார் உத்தியோகத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வாரத்தில் சில பேர் வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. வேலையை விட்டுட்டு நான் ஒரு மாதம் கழித்து கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வேலையை விடக்கூடிய சில சூழ்நிலைகளும் உண்டு. கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால கடன் தலைக்கு மேலே இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, தலைக்கு மேலே இருக்குது கடன். ஒன்றும் சொல்ல முடிய அளவில் இல்லை. சரி நம்ம ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலான்னு இன்றைக்கு வரைக்கும் கடன் அதிகமாகிட்டு இருக்கே தவிர இன்றைக்கு வரைக்கும் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் தான் போயின்னு இருக்கு. தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. உங்களுடைய கோபத்தை தெய்வத்துக்கிட்ட கண்டிப்பாக காட்டாதீங்க. ஏன்னா உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நமக்கு தான் ஒரு விஷயமும் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் சில பேருக்கெலாம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, மன தைரியத்தோடு இருங்க. உங்களாலையும் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும், உங்களாலையும் சாதிக்க முடியும், உங்களாலையும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். எந்த இடத்துல நீங்கள் அவப்பெயர் வாங்குனீங்களோ அதே இடத்துல நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் சம்பாதிச்சிருவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அமோகமாக இருப்பீங்க. சரிங்களா? சுபா. தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி, ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.